காவிரி படுகை மாவட்டங்களில் தொடர்ந்து மழை பெய்து வருவதை ஒட்டி அது தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் வழங்கி வருகிறது புதிய தலைமுறை. இதற்காக புதிய தலைமுறை செய்தியாளர்கள் குழு பல்வேறு இடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து மழை பெய்து வரும் பகுதிகள், மழைநீர் பாதிப்புகள், மக்களுக்கான அறிவுறுத்தல்கள், மாவட்ட நிர்வாகம் எடுத்து வரும் நடவடிக்கைகள் குறித்து புதிய தலைமுறை செய்தியாளர்கள் குழுவினர் தொடர்ந்து தகவல்களை தந்து வருகின்றனர். இதற்காக நாகை மாவட்டத்தின் நாகை, வேளாங்கண்ணி பகுதியிலிருந்து செய்தியாளர் விஷ்ணு, வேதாரண்யம், உப்பளம் பகுதிகளில் இருந்து பிரசன்னா, மயிலாடுதுறை, சீர்காழி, தரங்கம்பாடி பகுதியிலிருந்து செய்தியாளர் சுதீஷ், திருவாரூர் பகுதியிலிருந்து சார்லஸ், திருத்துறைப்பூண்டி, மன்னார்குடி பகுதியிலிருந்து மாதவன் ஆகியோர் தகவல்களை வழங்கி வருகிறார்கள். இதேபோல் தஞ்சை, நீடாமங்கலம், ஒரத்தநாடு பகுதியிலிருந்து காதர் ஹுசேன், காரைக்காலில் இருந்து அப்துல் அலீம், பேராவூரணி, அதிராம்பட்டினத்திலிருந்து முத்துப்பழம்பதி, கும்பகோணம், பாபநாசம் பகுதிகளிலிருந்து விவேக், கடலூர், நெய்வேலி பகுதிகளில் இருந்து செய்தியாளர் ஸ்ரீதர், ராமநாதபுரம் பகுதியிலிருந்து ஆனந்தன் ஆகியோர் தகவல்களை தொடர்ந்து தந்து கொண்டிருக்கிறார்கள். திருவாரூரிலிருந்து சார்ல்ஸ், துளசியா பட்டணத்திலிருந்து சுபமுத்து பழம்பதி, நெம்மேலி கிராமத்திலிருந்து செய்தியாளர் விவேக்ராஜ், ஒளிப்பதிவர் பாலாவுடன் ஸ்ரீதர், பாம்பனிலிருந்து ஆனந்தன், காரைக்காலிலிருந்து அலீம், தரங்கம்பாடியிலிருந்து சுதீஷ்.